தெய்வங்கள் எப்படியெல்லாம் நமக்கு அருள் பண்ணிருக்கிறாங்க. எல்லா சாமியும் அம்பாளா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, விநாயகரா இருந்தாலும் சரி, சாமிய ஒரு பூஜை முறையில தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாமியை இப்படி எல்லாம் கும்பிடவே கூடாது. மந்திரம் சொல்றீங்க, விநாயகருக்கு சுக்லாம்பரதரம் விஷ்ணு ஆரம்பிச்சு நீங்க மந்திரம் சொல்றீங்க. ஐயோ தப்பா சொன்னா சாமியை குத்தம், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க முதல்ல சொல்லுங்க, அந்த பூஜையை சாமி ஏத்துக்கும். சாக்கிய நாயனார்னு ஒருத்தர், 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். அவரு தினமும் சிவபெருமானுக்கு எதை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணுவார் தெரியுமா? நீங்களா சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றதுன்னா என்னெல்லாம் கொண்டு போவீங்க சொல்லுங்க? வில்வம், பூவு, அருகம்புல்லு, என்னெல்லாம் கிடைக்குதோ பூக்கள், வாசனையான பூக்கள், வில்வம், அருகம்புல் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுப்பீங்க. அவர் எதை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணார் தெரியுமா? கல்லை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணார். தினமும் ஒரு கல்லை எடுப்பார், சிவபெருமன் மேல வீசுவார், போவார். ஒரு நாள் அவரு தன்னை மறந்து ஏதோ நினைப்புல போயிட்டு இருக்கிறார். சிவபெருமான் கூப்பிட்டாராம், சாக்கியா இன்னைக்கு எனக்கு அர்ச்சனை பண்ணாம போறியே, கல்லை எடுத்து போட்டால் கூட அதை அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம், மறந்துடக்கூடாது. சாமி நீ எனக்கு கல்லுதான் போட்ட, எனக்கு பிரசாதமா இவ்வளோ பொங்கல் வைக்கணும், இவ்வளவுதான் வச்சிருக்கிற, அப்படியெல்லாம் நம்மள தண்டிக்காது.